நடத்துறீங்களா, சரி ஓகே நான் கொஞ்சம் நடத்துறேன், உங்களோட ஸ்டேட்டில் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெளிஸ்டேட்டோட பிளேயர்ஸ் இங்கே வந்து விளையாடும் போது மட்டும்தான் நம்ம பிளேயர்ஸோட குவாலிட்டி அவங்களுக்கு முன்னேற முடியும். நம்மளால ரெகுலராக எப்பயும் வளர முடியாது. நம்ம திருப்பி இங்கேயே விளையாடிட்டு இருந்தோம்னா நம்ம பிளேயர்ஸோட குவாலிட்டி அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகும். நம்ம பிளேயர்ஸ் நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ், டேலண்டான பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள பரவாயில்ல இருக்காங்க. அவங்க மெயினாக வெளியில வராததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்க ஒரு லெவலோட நின்றுதான் அந்த லெவலுக்காக போக முடியல. அவங்களால அந்த லெவலில் போகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்டங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாதான் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாம் வளர்ந்து கொடுக்குற பிளேயர்ஸ் வந்து வெளியே கொண்டு போய் சொந்த செலவுல அசோசியேஷனுடைய செலவுல அவங்களை கொண்டு போய் அவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போனதான் இதனுடைய வேலையை தவிர மற்றபடிக்கு வந்து யாரையும் எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. இப்போ இந்த டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து பொதுவாக எல்லாருமே போய் கலந்துக்க முடியாது. ஐடிசிஎஸ் கிளைகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஸ்டேட் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இதுல வந்து வேற எந்த ஒரு ஒளிமுறைகளும் இல்லைங்க. யதார்த்தமா என்னன்னு எல்லாம் சொல்லியாது. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த குழப்பம் வந்தாலும் அதை நேரடியாக கேளுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சாதான் இதனுடைய வெற்றி நல்லா இருக்கும். அதாவது நம்மளுக்காக காட்டி நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. நமக்கு என்ன மூலியமாவோ நம்ம எல்லாத்துக்கும் மூலியமாவோ ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷனா இந்த ஒரு மீட்டிங் அமையட்டும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து வேற சீசன், அதாவது வரக்கூடிய 4th சீசன் வந்து நம்ம கிரௌண்ட் பண்றதுக்கான எல்லா கொட்டேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பெஸ்டா கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க சுமங்கலிங்கிற போனது திருப்பி லாஸ்ட் இயர் பண்ண இடத்துல பண்ணிட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. அதாவது ஐஎஸ்பிஎல் வந்து அகைன்ஸ்டா அப்படின்னா நம்ம அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு ஐஎஸ்பிஎல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம பண்ண வேண்டாம். நம்மள்ட்ட வருஷத்துக்கு 40க்கும் மேற்பட்ட பெரிய மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. கேரளா பிளேயர்ஸ் எப்படி பேன் பண்ணாலும் நீங்க இப்ப இந்த வாட்டி நீங்க பிரசிடென்ட் கப் டீம் கூட்டு போறீங்க. ஃபர்தரா நம்ம பிளேயர்ஸ் டெவலப் பண்ண பேசுறோம். நீங்க தான் சொல்றீங்க நம்ம வந்து நார்த் அளவுக்கு நம்ம ஈக்குவலா இல்லைன்னா நார்த் அளவுக்கு ஈக்குவலா வரணும் பேசுறீங்க. இப்போ வர வருஷத்துல இப்போ ஒரு லைக் இப்போ இந்த இருக்கிற இப்போ கோச்சிக்காம எனக்காண்டி இந்த வருஷம் எஸ்பிபிஎல் போன மட்டும் யாராவது இருந்தால் ஒரே ஒரு ஆள் மட்டும் யாராவது இருந்தால் யாராவது சொல்லுங்க. யாருக்கு வாட்டி எஸ்பிபிஎல் போனா பிரசனா போனா. பிரசனாவே ரைட்டா ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. இப்போ இவன் போய் உங்களுக்கு ஃபேவரா பிரசிடென்ட் கப்ல கிரிக்கெட் ஆடுறான். இவனை 30 வயசோட பேன் பண்ணிட்டாங்க. அவனோட 5 வருஷத்துக்கான இளமை வாழ்க்கையே அவனுக்கு போகுது. எங்க வருவான் 30 வயசு நம்ம சித்திரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல யார் பேன் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. பேன் பண்ணாங்கன்னா எங்க ஐஎஸ்பிஎல் இப்போ இதுக்குண்டான பதில் வந்து நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்கறீங்க தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். கேரளா பிளேயர்ஸை பேன் பண்ணிட்டாங்க நீங்க தான் சொல்றீங்க. இவருக்கு போய் நம்மளோட அசோசியேஷன் ஆடிக்காரு சரிங்களா. அந்த பிரசிடென்ட் ஆடினவர் நாளைக்கு ஐஎஸ்பிஎல் இந்தியாவுக்கு கூட்டி ஆடுவார். 5 இயர்ஸ் அவர் பேன் பண்ணாங்க. இந்தியாவுக்கு முன்னாடி வாடாமல் விட்டுலாம். ஏன்னா ஹிஸ்டரி இருக்கு. அதனால தான் சொல்றேன். இந்தியன் சாம்பியன்ஸ் லீக் கபில் தேவ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆஃப்டர் தட் 2007ல ஐபிஎல் வரும்போது அந்த பிளேயர்ஸ் ஈவன் தஞ்சாவூர்ல சஃபர் ஆன குமார் முதல்ல எனக்கு தெரியும். எடுத்து சொன்னோம். தம்பி கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கு. ஜனவரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு அப்படி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லட்டுமா, இதை நம்மளோட கான்ட்ரவர்சி காண்டி சொல்லல. இந்த மாதிரி தான் வந்து நின்றுருக்கும். நாங்களும் டைரக்டா போய் நார்த்ல ஃபெடரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வந்திருந்தோம்னா என்ன ஒரு 100 பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்ப நான் உங்களை எப்படி கேள்வி கேட்கிறோமோ எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால நாங்க மாவட்டத்தை இணைச்சு இப்ப நீங்க சொல்றீங்களா எஸ்டிஏடின்னு ஒண்ணு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி தமிழ்நாடு. ஓகேங்களா, என் டீம்ல புரிவிக்கிற பிசிசில தியாகம்னு ஒரு பேர் இருக்காப்புல. நாங்க சரிங்களா. நீங்க சொன்னீங்க நாட்டில் ஒருத்தர் விதை போட்டான், ஒருத்தர் பணம் சாப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் விதை போட்டது நாங்களே எங்கள் முன்னோர்களும் சரிங்களா. சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம், சேலம் மாவட்டம், மதுரை, ராம்நாடு, நீங்க இந்த 6 மாவட்டத்தை எடுத்து பாருங்க சரிங்களா. ஒவ்வொருத்தரும் பைக் அடமான வச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கான். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்க கூடாது சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா கேட்டுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு மரவாமங்கலம் மேசிசி டீமு நான் போய் கால் பதிக்கிற இடமே கிடையாது சரிங்களா. எல்லா டோமும் நடந்தோம். இங்கே இருக்க எல்லாருக்குமே நாங்கள் யாரும் தெரியும் சரிங்களா. நாங்கள் கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் வளர்த்துருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், நாங்கள் எப்படி டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இங்கே நடந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஸ்டேட் லெவலில் நடந்த டோர்னமெண்ட் ஒன்று, அதோட டபுள் குவாலிட்டியாக நாங்கள் மேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். எங்கள் ஓன் மணியை போட்டு, எங்களோட சொந்த ஓன் மணியை போட்டு, எந்த பிளேயர்ட்டை கலெக்ஷன் பண்ணாமல் ஓன் மணியை போட்டு நான் மேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம் சரிங்களா. நீங்கள் எங்களை ஒரு வார்த்தை, நாங்கள் அந்த 3ஆவது மாதம் நான் உங்களோட கூப்பிட்டு பேசுகிறேன், சின்ன கூட்டு கேட்குறேன். சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் முக்கியமான
நாள் இன்னைக்கு இல்லை 45 வயசுல இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாரும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் கேட்குறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 பேர் ஆதார் கார்டு கலெக்ட் பண்ணுறோம். நாங்கள் அசோசியேஷன் நடந்து போயிட்டோம். சரிங்களா? அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாட்டில் நம்ம போய் பேசக்கூடாது, இங்கே மூலம் முடிச்சுக்குவோம், இங்கே முடிச்சு போய் எடுத்து அடுத்தடுத்து வச்சுக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் சொன்னீங்க அதுதானே கட்டமைப்பு. நம்ம ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட் இல்லைன்னா என்னோட ஆதங்கம் இவங்க கிடைக்குங்க சார். சரிங்களா? நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து செயலாளர்னு அனௌன்ஸ் பண்ணீங்க, ரியாஸ் பர் செயலாளர் அனௌன்ஸ் பண்ணீங்க. நான் எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. எதன் அடிப்படையில் சார் செயலாளர் போட்டீங்க? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சார், ஒரே லாஜிக்காக சொல்கிறேன். அவருக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ஒரு யூடியூபர், சரிங்களா? என் வீட்டில் வந்து 15 கிலோமீட்டர் தான் தம்பிக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட்டில் யூடியூபர் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. யார் சப்போர்ட் பண்ணிப்போம் அவர் மனசாட்சிக்கு தெரியும். சரிங்களா? 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க ஒரு செயலாளர், நீங்கள் சொன்ன அதே மாநில செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான். கூட பிறந்த அண்ணன் ஒருத்த ஃபோன் அடிச்ச மாதிரி இந்த பையன் ஆக்சிடென்ட் இருக்கான், ஒரு வீடியோ போட்டு சொன்னக்கு அதனால எனக்கு என்ன பயன் கேட்டவர் நீங்கள் செயலாளர் வச்சிருக்கீங்க. ஆனால் 17 வருஷமா சொந்த காசு செலவு பண்ணி பிளேயர்ஸை வளர்த்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து எங்கள் டீமு செட்டிமிச்சாமி டீமு தண்டபாணி நகர்ச்சி மேட்ச் வேஸ்ட் டீம்ல இருந்து எல்லாம் மிங்கிலாகி தான் ஒரு கட்டத்தில் கோவா போனாங்க, கேரளா போனாங்க, நார்த்து ஃபுல்லாகவே போனாங்க. சரிங்களா? ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் செயலாளர்னு சொல்லி வச்சிருக்கீங்களா, அவருக்கு என்ன கேட்டகரி? அவர் 15 வருஷமா இருக்கு, எங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்தீங்க நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் ஜீரோ சார், கிரிக்கெட் நாங்கள் ஜீரோ நினைக்கிறேன் சார். நீங்கள் கூப்பிட்டு என்ன சொல்றீங்கன்னா சார் சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் கொடுத்து வாய்ப்பு பேசி முடிச்சுக்கிறேன். நீங்கள் கிரிக்கெட்டில் என்ன சொல்றீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு தலைவர் போடுறதுக்கு வந்திருக்கோம் சார். மாநில லெவலில் யார் சார் பொறுப்பு போட்டா? அதான் சார் எனக்கு தெரியல. மாநில லெவலில் நீங்கள் தான் தேடி போயிட்டீங்கன்னா நீங்கள் தேடி போனவர் எல்லாரும் கூட்டு தேடி போயிடலாமா சார்? நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருப்போம் சார். நீங்கள் செலவு பண்ண படம் நாங்கள் சேர் பண்ணிப்போம் சார். நீங்கள் என்ன பணம் செலவு பண்ண சேர் பண்ணிப்போம். இந்தியா கப்புக்கு இங்கேருந்து ஒரு டீம் நீங்கள் ஆர்டிஸ்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். என்ன பண்ணுற கேட்டனால கேளுங்க. அவர் இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவங்க டீமில் கிரிக்கெட்டை கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன். பட் சீனியர் கேட்டு பாருங்க. ஆனால் இங்கே இருந்து இந்தியா கப் எங்கே போனாலும் சொன்னேன், நம்ம ஷேர் பண்ணிக்கணும். மொபைல் வெளில போன ஆசைப்பட்டோம். தமிழ்நாடு லெவலில் அவர் நடத்தினார் ஒரு டிஎஸ்பின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பேசுறீங்க. டிஎஸ்பியில் என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள், டிஎஸ்பி என்ன நடந்துச்சு? அந்த ஜெட்ரி கிரவுண்டில் வந்து படுக்கிற இடம் இருந்துச்சா? தூங்குற இடம் இருந்துச்சா சார்? சாப்பிட்ற இடம் இருந்துச்சா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லி முடிச்சு சார், தயவுசெய்து எனக்கு தப்பாக என்னோட ஆதாரத்தை சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். அவர் சொன்னபடி அவர் நீங்கள் எனக்கு மேட்ச் வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் லாஸ் ஆகிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியும்னு சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சார், பசங்கிட்ட பிளேயர்ஸ்ட அமௌண்ட் வாங்கி அதுக்கு ஒரு டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாட்டில் டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாடு டைட்டில்ன்றது வந்து உள்ளூர் கிரிக்கெட் சேனல் தான் டைட்டில். டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அவர் வந்து டிஎஸ்பிஎல் நடத்தலைன்னா நான் கேள்வி கேட்டுக்க மாட்டேன். அவர் உள்ளூர் கிரிக்கெட் எஸ்பிஎல் நடத்தினா கேள்வி இல்லை எனக்கு. டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அப்போ நான் கேள்வி கேட்க வந்தேன். கேள்வி கேட்க வட்டத்தில் கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ முரண்பாட போயிடுச்சு, நாங்கள் விட்டுட்டோம். சரிங்களா? ஒரு உள்ளூர் கிரிக்கெட் சேனல் ஒரு டைட்டில் உள்ள எடுத்து வரலாம். உள்ளூர் கிரிக்கெட் தான் சார் டைட்டில். தமிழ்நாட்டு லெவலில் போய் உள்ளூர் கிரிக்கெட் எங்கே வீடியோ எடுக்குதோ அங்கே 6 பால் தான் போட்டுக்கலான்ற ரூல் இல்லையே. இல்லை ஏதாவது ரூல் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. 6 பால் போட்டால் மட்டும் தான் உள்ளூர் கிரிக்கெட் வீடியோ எடுக்கணும். நீங்கள் தம்பி அன்னையிலேருந்து நீங்கள் ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்கணும். சரிங்களா? சரி, ஒரு டோர்னமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெளில வரணும்னா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் 6 பால் தான் போட்டு விளையாடணும். இது என்ன சார் ரூல்? இந்த ரூல் எங்கேருந்து சார் வந்துச்சு? நான் டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணுறேன். ஏன் மேட்ச்சுக்கு நீ வர்ற? நீ என்னைக்கு என்னவோ அப்படி தான் செய்யணும். 2022 மரம் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளூர் கிரிக்கெட் லைவ் போடுறாரு. சரிங்களா? இதே தாரிக்கு இருக்காருங்க. லைவ் போடுற டைத்தில் நான் லைவ் போட்டு முடிக்கிறேன். அவருக்கு என்ன பேமெண்ட்டோ பேமெண்ட் நான் கொடுக்குறேன். எந்த யூடியூபர் பேமெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு எல்லாருமே தெரியும். யூடியூப் பேமெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் யூடியூப்ல, நான் அதுக்கப்புறம் தான் அவர் மேலே எனக்கு பெரிய கஷ்டமாச்சு. அவர் நம்பர் போட்டு நான் மாதிரி லைவ் போடுறேன், எனக்கு வந்து விழா கம்பெனி பெருசாக சப்போர்ட் இல்லை, எனக்கு பேமெண்ட் கொடுன்னு சொன்னார். நான் இப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், நீ பேமெண்ட் இங்கே கேட்குற, என்னை அசிங்கப்படுத்திட்ட, நீ இதே உங்களோட ரெவன்யூ எனக்கு பாதி கொடுத்துருவியா, ஒரு எனக்கு கொடுத்துருவியா? சரிங்களா? இது மாதிரி ஒரு யூடியூபரை ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அவனை கேட்க ஆள் கிடையாது. ஒரு கிரவுண்ட் நீ வந்து நார்த் இந்தியா கூட்டு போகிறேன்னு சொல்கிற, பிளேஸ் ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கு எந்த விதமான எலிஜிபிள் இல்லாமல் நீ எப்படி செயலாளர் உட்காந்து? சரிங்களா? செயலாளர் உட்காரக்கு 100 பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேனல் சொல்கிறேன் சார். நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆள் போகிறேன், 23 வயசு பிளேயரை போடுறேன் சார். சரிங்களா? அவர் 2% அடிக்க சொல்லுங்கள் சார், பார்ப்போம். எலெக்ஷன் வச்சுருங்க நீங்கள். சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் அவர் ஒரு யூடியூபர், அவர் ஒரு சைடு பிரசிடண்ட் நிற்க சொல்லுங்க. நான் ஒரு 23 வயசு பிளேயரை போட்டு பிரசிடண்ட் நிற்க சொல்கிறேன். யாருக்கு ஃபேவர் பாருங்க சார். தமிழ்நாட்டில் ஏன் சார் உள்ளூர் கிரிக்கெட் கடைசி 8 மாதமாக வீடியோ எடுக்க போல? ஏன் சார் மக்கள் விரும்பல? இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சார், உள்ளூர் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உள்ளூர் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க சார். ஏன் சார் நீங்கள் போல? நீங்கள் அதை கேட்டுக்கலாம் சார். 8 மாதம் ஏன் போன வீடியோ கேட்கல சார்? ஏன் சார் கேட்கல? நீங்கள் அதுக்கு பிரசிடண்டாக இருக்க நீங்கள் தலைமையில் நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் கேள்வி நம்ம இந்த இடத்துல உட்காந்து மரியாதை கொடுத்து பேசிட்டு சார். நீங்கள் 8 மாதம் ஏன் வீடியோ போல? என்னப்பா பிரச்சனை? ஏன் சார் கேட்கல? டிஎஸ்பியில் நடந்த தவறுகள்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்கல? சொல்லுங்க. டைட்டில் கொண்டு உள்ள விடுறீங்க, டைட்டில் உள்ள விட்டதுக்கு அப்புறம் என்னவோ விஷயம் நடக்குது, அதெல்லாம் சார் நீங்க கேட்கல? எதுவுமே இல்ல சார், இல்ல ஒரே விஷயம் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் என்னைக்கு ஒன் செகண்ட் நான் ஒரே நிமிஷம் நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்கள்கிட்டே கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு
இல்ல பேசி மேல கோபப்பட்டாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறேன். தலைவர் பொறுப்புக்கே நீங்க என்ன முறையில் தலைவர் பொறுப்பானீங்கன்றது என்னோட ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி. ஏன்னா இப்போ நாங்கள் 17-18 வருஷமா கிரிக்கெட்ல உழைச்சிருக்கோம் போயிருக்கோம். ஒரு அரசியல் களத்துக்கு உள்ள வரீங்க. ஒரு கட்சி பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 2 முக்கியமான அரசியல் கட்சிக்கு நீங்க உள்ள வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே தலைவராகி நீங்க எல்லாம் கேன்வாஸ் போவீங்களா, கேன்வாஸ் பண்ணி தலைவர் ஆவீங்களா? தமிழக பேராளர் பண்ணும்போது இது கட்சியை தாண்டி கட்சிக்கு கூட 234 தொகுதி இருக்கு, ஒரே தொகுதி. இதை பத்தி நீங்க இது வந்து கட்சி மாதிரி இல்லை நீங்க சொல்லவே கூடாது. மொத்த தமிழகத்தையும் ஒன்னா திரட்டி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கன்சல்டிங் மீட்டிங்னு போட்டுறீங்க. ஐடிசி நீங்க தலைவர் உங்களுக்கு நீங்க தலைவர் நீங்க போட்டுக்கிட்டீங்க. ஐடிசி பத்தி நீங்க முன்னாடியே சொன்னீங்களா? யூடியூப்ல இந்த மாதிரி நாங்க யார்கிட்ட பேசியிருந்தீங்க? அது என்ன அசோசியேஷன், யார் ஃபெடரேஷன்ல இருக்கா, என்ன எடுத்தோடனே நீங்க தலைவர் பொறுப்பு வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்பரான தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இங்க தமிழ்நாடு களத்துல யார் ஸ்பான்சர், யார் பிளேயர், யார் ஆர்கனைசர்னே உங்களுக்கு தெரியல. எந்த பொறுப்புல நீங்க தலைவர் வந்தீங்கன்னு நான் உங்களை கேட்டேன். என்னையே யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க கேட்ட அந்த கேள்வியும் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. கேட்கறீங்களா? நீங்க கேட்ட அந்த கேள்வியும் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. நீங்க இவ்வளவு தூரம் வந்து இது ஒரு ஆதரவுப்படுறது வந்து எனக்கு புரியுது. ஆனா அதை நீங்க வந்து முன்னாடியே கண்டிப்பா பண்ணியிருந்துருக்கணும். ஏன் இவ்வளவு காலமா 40 வருஷம் கிரியேட் பண்ணிட்டு ஏன் பெண்டிங் இருந்தீங்கிறது எனக்கு என்ன தெரியும், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஒரு பொறுப்பா எடுத்து பண்ணணும், நான் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து யாருக்கும் கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை தொலாவி குடிச்சு கண்டு குடிச்சு உங்கள்கிட்ட வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கிற இந்த ஐடியால நான் இல்லை. எனக்கு ஒரு டீம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை எடுக்கணும்னு நீங்க இன்ஸ்டால எப்படி வீடியோ போட்டீங்க? இல்ல சார், நான் சிம்பிளா கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்கணும், பிரசிடென்ட் கப் ஆடணும்னு உள்ளூர் கிரிக்கெட் மூலியமாகவும் ஜெப்ரி ஸ்போர்ட்ஸ் வழியாகவும் ஐடிசி வழியாகவும் நீங்க இப்போ ஒரு வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருந்தீங்க. இதே வீடியோ 6 மாசம் முன்னாடி நீங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்க. முதல்ல கேட்டீங்க, பதில் சொல்றேன். கேள்வியை முதல்ல கேட்டீங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிளேயரையோ இவர்கிட்ட இருக்கிற பிளேயரையோ கணக்கில்லை. வரக்கூடிய இளம் தலைமுறையிலையும் இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை கொண்டு போறதான் ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு நாளைக்கு உண்டான அந்த செலக்ஷனுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட் உண்டான அப்ளிகேஷன் நம்ம போறோம். எந்த அமைப்பு 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆள் வரல அப்படின்னா அதுக்குண்டான நம்ம மாற்று போட வேற ஏதாவது பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் வருவாங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ஷன் ஆவாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் நம்ம விஷயத்தை பண்ணணும். ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பண்றது அந்த விஷயத்தை இறங்கிடும். இதுல வந்து நீங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பத்திர விஷயங்கள் சமீபத்தில் தெரிய வரவும் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை யதார்த்தமா சொல்லி எல்லாம் சேர்ந்து நேர்ந்து கலந்து பண்ணலாம். பெயர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நடுவுட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல நீங்க என்னென்ன பிரச்சனைகள் வைக்கிறீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டது, செயலாளர், தலைவர், அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி நீங்க இருந்ததுன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு அனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கலாம், எல்லாத்துக்கும் சாதகம். ஆனா அந்த 2-3 மாசத்துக்கு அசோசியேஷன் ஓரியன்டா தமிழ்நாட்டுல எந்த ஆக்டிவிட்டி பண்ணாங்க பேசி முடிச்சது. உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை நீங்க கையில் எடுத்துக்கலாம், கூட சேர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க தான் வந்து 40 வருஷமா இருந்தோம் பண்ண தாராளமா நீங்க ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணலாம். அது எந்த விதத்துல நம்மளையும் பாதிக்க போறதில்ல, நீங்க பண்ணக்கூடிய அசோசியேஷன் நம்மளையும் பாதிக்க போறதில்ல. நீங்களும் நல்லது பண்ணுங்க, நாமளும் நல்லது பண்றோம், அதோட முடிச்சுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, யாருக்கு பண்ணீங்க, நீங்க பேசுங்க. இப்போ வந்து இது நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா கொஸ்டின் வந்துருக்கு. ரீசெண்டாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வருஷம் ஆரம்பிச்சோம். நான் லாக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டு என்ன பண்ணினேன், அவர் கேட்டேன் எல்லாத்தையும் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுங்க அவங்க. இங்கே போனது வந்து நமக்கு தெரியாது வச்சுக்கலாம். நானும் கொஸ்டின் வந்துருக்கேன். இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பண்ணதான் தப்பு தான். இப்போ வந்து போஸ்டிங் போடுறப்போ வந்து இது போஸ்டிங் சொன்னாங்க, அது 3 மாதம் வேணாம். இதே கலந்து பேசி யாரை என்ன கொடுத்தாலும் முடியும் நம்ம சொல்றேன். இல்ல அதுதான் இப்போ அண்ணன் ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வேணும்னு சொன்னாங்க, அது தப்பு. அங்கே அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து எதுக்கு போட்டோம் அப்படின்னா எல்லாரும் கலந்து ஒரு முடிவு எடுத்து எல்லாமே மாவட்டத்தில் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு சொல்லி இருக்கு பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கைகாசு போட்டு தான் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். யாரும் வந்து இப்போ வந்து நமக்கு ஃபண்டை நாங்கள் செலவு பண்ணுறோம், அந்த செலவு பண்ணுறது இந்தியாவுக்கு வந்து நான்
நீங்க வந்து சண்டை போட வேண்டாம். யாருமே வந்து பேசுவோம். யாருமே சண்டை போடுறதே வரல. சண்டை போடுவாங்களே அந்த பிசினஸ் பர்சன் சாதா சொன்னாரு செயல்படுறவங்கள பொறுப்பு வைக்கணும்னு சொல்லி. அதான் அதனால செயல்படுறவங்கள பொறுப்பு வைக்கணும்னு சொன்னாங்க. செயல்பட்டவங்க யாரு? அதெல்லாம் நீங்களே அந்த விஷயம் ஆன்சர் பண்ணா போதும். செயல்பட்டவங்க யாரு? அதுல வந்து இது ஆன்சர் கிடையாது. போயிட்டா வந்தாங்க. இந்த மேல எப்படி கொண்டு போறோம்? எப்படி காசு போறோம்? பேசிட்டு தான் இருந்தோம். அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம். இது வந்து 1 வருஷமா இல்லை, 2-3 வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து அப்போ உண்மையாலுமே இந்த மாதிரி திங்கிங்கே இல்லை. ஆக்சுவலாக பிரசாதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் மேலே சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்மளாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணாத பிரசாத்னு சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரசாத் என்னன்னு தெரியல விட்டாரு. அப்புறம் நீங்கள் டக்குனு அப்ரோச் பண்ணீங்களா? நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் உண்மையாவே பின்னாடியெல்லாம் எதுவுமே போய் பார்க்கல. மாவட்டத்தை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து நாங்க எதிராக நின்றுக்க மாட்டோம். எங்க சார்பா நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. அவர் கேட்ட உடனே ஓகேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அண்ணா நீங்க 4 பேர் தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்தாலும் நல்லதே நடக்கும். நம்ம உடனே வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னா. ஆனா நம்ம வந்து நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பொழுது போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அடுத்த நிமிஷமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம எஸ்பிபியில் போனோம், இன்னொரு மீட்டிங் போனாங்க. அவங்க வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த மீட்டிங் கிடையாது, அந்த பேச்சு கிடையாது. அது வந்து பர்சனலா நீ அப்பனா உங்க துணைத் தலைவர் எஸ்பிபில இன்னொரு ஆயிரக்கூடாது. உங்க துணைத் தலைவர் என்ன பேசுறேன்? துணைத் தலைவர் என்ன கேட்டாரு நான் அவர்ட்ட பதில் சொல்றேன். அதான் நான் துணைத் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நேரம் பேசுறீங்க, நான் ஏதாவது இடையில கான்ஃபிளிக்டா பேசுறேன். அவர் என்கிட்ட பேசுறாரு, நான் அவர்ட்ட ரிப்ளை பண்றேன். பத்தி கேட்கணும்னா என்னை கேளு. ஆனா அததான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். இந்த நேரத்துல கேட்க வேண்டாம். இத்தனை நாள் கேட்டுக்கலாம்ல, இங்க வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நான் கேட்டேனே, எல்லாரும் தான் கேட்டேனே, நான் ஓப்பனா கேட்டேனே. உங்கள்ட்ட செலக்ஷனுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்ணா ஐயா எல்லாருமே காலைங்க மாவட்ட ரீதியா எப்படி ஒருங்கிணைச்சேன்னு கேட்கிறேன். சென்னையில இருந்து ஒரு 14 பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே போன்ல கலந்துக்கிட்டேன். அண்ணன் ஜோன் ஓரியன்டா 2 பேர் கொடுப்போம். தமிழ்நாடே பிரிஞ்சு இருக்கும் போது சென்னை ஜோன்ல இருந்து ஒரு 2 பேர் போட முடியுமா? அண்ணன் என்கிட்ட பதில் அடிச்சா அவர் மறுக்கவே முடியாது. என்ன சொன்னாருன்னா, இங்க யாரு பியூரா செலக்ஷன் பேஸ்ல வர்றாங்களோ அவங்கள ப்ரொமோட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஒரே வார்த்தை, ஆனா ரொம்ப சந்தோஷம், கரெக்டான முடியும்னு வச்சுட்டேன். வச்சவனைய செலக்ஷன் முடியுது. பிளஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, மைனஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம செலக்ஷன்ற பேஸ் பணத்துக்காண்டி இங்க நடக்கவே இல்லை. நான் அண்ணன் பணத்தை ரீதியா நான் சொல்லவே இல்லை, திறமை ரீதியா தான் சொல்றேன். அந்த செலக்ஷன்ல யாரு நல்லா பண்ணிடுறாங்களோ அவங்கள உயர்த்துறது தான் நம்மளோட முதல் குறிக்கோளே. இந்த பையன் அஜித்ன்ற பையன் திருவாரூர் மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. இந்த பையன் பிளஸ் 25ல இருந்தாரு. செலக்ஷன் பேஸும் ப்ராப்பரா லைவ்ல தான் போச்சு. சிவிலியன் -5ல போனாரு. ஒரு சுமாரான பவுலர் அடிக்க முடியலன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் வந்து இங்க சிவிலியன் மட்டப்படுத்தியோ அண்ணனை மட்டப்படுத்தியோ இல்ல தம்பியை உயர்வுபடுத்தியோ நான் இங்க பேசுறதுக்காண்டி சொல்லல. இங்கேயே ஒழுக்கமா நடக்கல. 2 மேட்சுக்கு அப்புறம் சிவிலிய பிளேயிங் லெவலில் ஆரம்பிச்சாங்க. இவன் ஓபனா சொல்லணும்னா, நான் அங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயாவரம் இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் நான் எல்லாரும் கூடயும் டச்லேயே இருப்பேன். இந்த அசோசியேஷன் ஓரியன்டா பேசினது இல்லை. அவன் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டான், அண்ணன் இங்க எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டான். அவன் மைனஸ்ல போன பிளேயர் ஆட வைக்கிறாங்கன்னா, நான் பிளஸ் 25ல இருக்கேன், என்ன ஆட வைக்கல, எனக்காண்டி ரைட் சைட்லன்னா யார் கேட்பான்னு கேட்டான். இப்ப என்னோட ஒரு சீனியர், எனக்கு முன்னாடி இருக்காரா எனக்கு அப்புறம் இருக்காரான்னு தெரியல. இவர் கிரிக்கெட்ல இருக்காரு. அண்ணா நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. அண்ணா இதை எதுக்கு சொல்றேன்னா, மாநிலத்தை கவர் பண்ணாதனால தான் இந்த ஆர்கியூமெண்டே போகுது. நீங்க தமிழ்நாட்டை கவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் என்கிட்ட கேட்க போறோம், நேரம் உங்கள்கிட்ட கேட்டிருப்பானே. அதான் சொல்றேன். இதுக்குதான் சொல்றது, மாவட்ட எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பண்ணிருந்தீங்கன்னா நல்லா போயிருக்குமே. பேஸ் பண்ண சார்ட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும். வேணாம் இந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்களா? என்ன 4 பேர் இருந்தாங்களா? 20 இருந்தாங்களா? உனக்கு விலகு வேண்டாம்ப்பா, அதனே ரெக்கார்ட் வச்சுப்பா, காமிக்கிறோம். நீ எடுத்து காமிச்சுப்பா. நீ இங்க வந்த ஒரு பிரச்சனை நம்ம வேற பேசுறது. நீ எதாவது பேசிட்டு இருக்கீங்க, இதை முடிச்சுட்டே வா. அப்படியே வந்து திருவண்ணாமலை சொல்ல முடியுமா? அண்ணா என்ன
மாற்றினா இதுல இருக்க ஆளு இதுலயே வெளிப்படத்தன்மை இல்லை, அதுல இருக்க ஆளு இதுல இருக்குன்றதா எல்லாமே அதான் பொருள். உங்களை எதுக்கு சம்பந்தம்? கேட்டுட்டீங்க போன ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே, ஒண்ணே ஒண்ணு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒண்ணே சொல்லவா? இவ்வளவு நேரம் பொறுப்பை பத்தி என்ன கேட்டீங்க? பொறுப்போட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியுதா? பொறுப்போட இம்பாக்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தமிழ்நாட்டில் கலந்துக்காம பண்ணதோட பிரச்சனை என்ன உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நான் சொல்ல வரேன். அண்ணன் அவனை ஆட வைக்கலன்றது நான் சொல்ல வரல. எடுத்துக்காட்டா சொல்றேன். அதுவே கேள்வி வருது. இது எப்படி பண்ணணும் ஓகேவா? அதுக்கு ஒரு நாள் வந்து சொல்லுங்க என்னென்னு நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? சொல்லிடுறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காங்க. அண்ணா இப்போ முன்னாடி நான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண ஐடியா எனக்கு வந்தது. ஃபஸ்ட்டு பிரசாந்த்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இது மாதிரி இருக்குது, அவங்க பேர் நிறைய பண்ணாமல் இருக்காங்க, போனால் வெளியில் போனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு ஏர்னிங்கும் சரி, அவங்களோட கேம் வந்து வெளியில் கொண்டு போய் காட்டுறதுக்கும் சரியான பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை. ஏன்னா நான் டிஎன்சியில் ஆடிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது, அதனால தான் பிளேயர்ஸ் அவ்வளோ போக முடியும். நான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஆப்பில் 70 நான் பேசுகிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வெல்ஃபேர் அசோசியேஷன்லையும் நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, எஸ்டிஐடிலையும் நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு நான் ரியாஸுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ரியாஸ் எனக்கிட்ட யாரும் இதை சொல்கிறாங்கன்னா 70 சொல்கிறாங்க, ஆல்ரெடி பேசி நான் பண்ணிடலாம் கேட்டு அப்படின்னு சொல்லும்போது யாரும் கேட்கும்போது ரியாஸுக்கு போனான். நான் ரியாஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரியாஸுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் எப்படி அவன் ரியாஸ் நம்ம சீனியர்னு பார்த்துட்டு கால் பண்ண அவசியமே இல்லை. ரியாஸ்க்கு நானே கால் பண்ணேன். எனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால நானே வாங்கிட்டேன். எனக்கு நான் நம்பர் இந்த 2 நம்பர் இருக்கு ஓகேங்களா. நான் கேட்டேன், இது மாதிரி ஆல்ரெடி பேசிக்கலாம். ரியாஸ் கேட்கும்போது அண்ணன் நீங்கள் இது மாதிரி ஃபோன் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டியா ஃபோனில் ஆமாம் ரியாஸ் இது மாதிரி நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரியாது நீங்களும் இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேவா, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் வரிசையாக கேட்டு எல்லாமே சொன்னேன். ஆனால் நீ அப்பவும் போனால் தாலி வந்து நான் எடுத்துக்கிறேன்னா ஒரு நிமிஷம் எனக்கு தனியாக தான் நான் தாலி இதில் போட்டுக்க பாதி பிளான்ஸ் நாங்கள் ஃபோன் டிஸ்கஸ் முடிகிறேன். நான் சொல்லிடுறேன் எடுத்தாச்சு பிளான்ல 2 பேரும். இப்போ இவங்க கேட்குறாங்க எல்லா பிளானுமே இந்த மாதிரி வெல்ஃபேர் போனீங்கன்னா 2 நேம் வரும். 2 நேம் வேறு யாரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்ணா தமிழ்நாடு வந்து நம்ம போனேன் நீங்கள் பிரசாந்த்
இப்போ இதை தேர்ச்சி பண்ணிடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு எல்லாரோட பிரச்சனையும் சொல்லிட்டீங்க ஓகேங்களா? அவருக்கு தப்பு இவருக்கு தப்பு எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பழசாம எப்படி நடக்கு அதெல்லாமே சொல்லிட்டீங்க ஓகேங்களா? நீங்க அதை பேசவே வேண்டாம். நீங்க எப்படி எடுத்துட்டு போகலாம் அதை உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஓகே ஓகே நான் எல்லாமே கேட்டுக்கோங்க. நீங்க வாங்க மணி வாங்க ஒரே மணி ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணா மணிவேல் அண்ணா வாங்க அண்ணா வாங்க நீங்க வாங்க அண்ணா அண்ணா நீங்க வாங்க. பேசினாலும் நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து அடிக்கடி பேசிட்டோம். ரீசெண்டாக ஒரு 2 மாசமா 3 மாசமா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஸ்டேட்ல என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த சங்கம் வந்து இவங்க தொடங்கி இருக்கிறது முழு காரணம் பிளேயர்ஸை டெவலப் பண்றதுன்ற ஒரு இடத்துல தான் போறாங்க. நம்மளும் அந்த நோக்கத்துல தான் போறோம். முதல் பாயிண்டா இந்த அசோசியேஷன் நம்ம பசங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப்பா இருக்குமா ஹெல்ப்பா இல்லையான்னு முதல் கிளீனா சர்வே பண்ணுவோம். ரைட்டா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஐஎஸ்பிஎலுக்கு எதிராக இருக்குன்னு இப்போ கேரளா பிளேயர்ஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் எங்களுக்குமே தெரியும். இப்போ இவங்க பிரசிடென்ட் கப் என்ட்ரி போட்டோடனே வலுக்கட்டாயமா இந்தியா கப் போட்டுக்காங்கன்னா இவங்களுக்கு பியூர் ஆப்போசிட்டா இருக்கணும்ன்றதுனால தான் இந்தியா கப் உடனே தமிழ்நாடு மட்டும் கட் பண்ணி விட்டு போட்டுருக்காங்க. தமிழ்நாடுக்கு என்ட்ரி கேட்டெல்லாம் அவங்க போன் அடிக்கிறாங்க போறாங்க வராங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரம் நார்த்லேருந்து 2-3 பிளேயர்ஸை தமிழ்நாடுன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி சவுத்லேருந்து பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம இங்க நிக்கிறது நம்ம இவ்வளவு பேசுறது எல்லாரோட நேரத்தை ஒதுக்கிறது எதுக்குன்னா நம்ம பசங்க டெவலப் ஆகுது தான். அது எந்த வகையும் கெட்டு போயிடவே கூடாது. இப்போ நெருங்கி சிங்கசிங்கா தான் அவரோட சொந்த செலவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாருன்னு தெரியும். கோபி எவ்வளவு செலவு பண்றாரு, அண்ணன் மணிவரனா இருக்கட்டும், அசோக் தலைவரா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எல்லாரும் எவ்வளவு செலவு பண்றாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் என்ன தெரியல. அவங்க நல்லா விளையாடுறதுக்கோ அவங்க பேர் உயர்றதுக்கோ இல்லை இவங்க டிவியில தெரியறதுக்கோ இதெல்லாம் பண்ணல. இதை முதல்ல எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுப்போம். நல்ல கிளீனா சர்வே பண்ணிப்போம். ஐஎஸ்பிஎலுக்கு இது அகைன்ஸ்டா இருந்தா கண்டிப்பா இதை நம்ம அப்போஸ் பண்ணிடுவோம். இதுக்கு தேவை நம்ம போகணும் என்னன்னு தீவிர விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் டேஸ்ல யாரு முன்னாடி நிக்கிறாங்க யார் நிக்கிறாங்க இந்த அசோசியேஷன் நல்ல அசோசியேஷனா இருக்கட்டும் இல்ல நம்ம ஐஎஸ்பிஎல போய் ஜாயின் பண்ணலாம்னு பேசுற அசோசியேஷன் நல்ல அசோசியேஷனா இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி மாவட்ட ரீதியா பேசின மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில பொறுப்பு போட்டு அந்த மாவட்டத்துல இருந்து ஒருத்தவங்க யாரு முடிவை நிறுத்தினா நல்லா இருக்குன்றத ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்டை எடுத்து அங்கேருந்து பொறுப்பு போடுறோம் மாநில பொறுப்பு. நான் சொல்ற விஷயத்துல யாருக்காவது ஏதாவது அப்போஸ் இருந்ததுன்னா ஓகே அதே மாதிரி கிளாரிட்டி வந்து நமக்கு வேணும். எல்லாமே இங்க டிரான்ஸ்பரண்ட் தான். யாருமே ஒருத்தருக்குள்ள இங்க பேசிக்க போறதே இல்லை. எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசிட்டு தான் பண்ண போறோம். ஈவன் ஒரு டெப்தா இருக்க ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டமா இருக்குன்னா அங்கேயா இருந்தாலும் அங்கேயிருந்து தலைமை பொறுப்புலேருந்து 5 பேர் கலந்து மீட்டிங் ஓட்டிங் போடுங்க. ஓட்டிங் முறையே எடுப்போம். நீங்க எதுக்கு இதெல்லாம் திரும்ப சொல்றேன்னா நான் அவங்களுக்கு எதிராக சொல்றேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு தலைவருக்கு துணை தலைவர் செயலாளர் இணை செயலாளர் பொறுப்பு போகும்போது 3 வருஷம் பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தான் மேல இருக்காங்கன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு டீமா இந்த பக்கம் ஒரு டீமா இது என்னைக்குமே நல்லாவே போகாது. நம்மளோட பிரச்சனையில பிளேயர்ஸோட பிரச்சனை தான் ஜாஸ்தி. ஒண்ணுமே என்ன சிம்பிளா சொல்றேன். இவங்க ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்காங்க, நாம ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்கோம். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நேஷனல் மீட்டுக்கும் டீம் போகல. இங்க நடக்கிற ஆர்கனைசேஷன்ல அவன் கவர்மெண்ட் நான் விளையாடணும், என் கவர்மெண்ட் நீ விளையாடணும், எதுவுமே வேணும். எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நடக்கணும். இதுக்கு இப்போ ஓட்டிங் சிஸ்டம் எப்படி வைக்கலாம் இது எல்லாமே ஆஃப்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலான்றத எங்களோட பிளான். அதான் சொல்லிடுறேன். என்ன சொன்னாங்க 20 போஸ்டிங் போகலான்னு சொன்னாங்க. மாநில 20 போஸ்டிங் போகலான்னு சொன்னாங்க. அதில் 10 பேர் ஸ்பான்சர்ஸும் அந்த சம்மந்தமாக இருக்கணும், 10 பேர் பியூரியா பிளேயராக இருக்கணும். 100% தமிழ்நாட்டோட விளையாடுறவங்கள பியூரியா பிளேயராக 10 பேர் இருக்கணும். பிளேயர் இந்த பக்கம் 10 பேர் ஸ்பான்சர் ஆகும். இந்த பிரச்சனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது நீங்கள் எலெக்ஷன் வச்சு பண்ணுறதா எப்படி நீங்கள் நல்லா எல்லாம் யோசிச்சு முடிவெடுத்துருங்க. ஆனால் 20 பேரில் 10 பேர் 100% பிளேயராக இருக்கணும். அவங்க ஓட்டுக்காக வரணும். 100% நீங்கள் கமிட்டியில் எப்படி பண்ண போய் தான் நல்ல போட இருக்கணும் செக்ஷனில் நீங்கள் தானே செக்ஷனில். ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் டாப்பாக எங்கே நீங்கள் விளையாட போறீங்க யாரை வச்சா நல்லா இருக்கும் ஒரு பிளேயர் வச்சு தான் நீங்கள் எல்லாமே முன்னேற வெளில வந்துருக்காங்க. நீங்கள் 10 பேர் போஸ்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைங்க. நாங்கள் இப்பவும் சொல்கிறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு போஸ்டிங்லாம் எனக்கு வேணாம். நீங்கள் சரியாக தேர்தல் வச்சு முறையாக எடுத்து நீங்கள் முறையாக செஞ்சுட்டீங்கன்னா அந்த பக்கத்துக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் நான் கவர் பண்ணி அந்த ஓன் மணியில் நான் கவர் பண்ணி இந்த சங்கத்துக்கு என்ன செய்யணும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அது எந்த மாற்றம் ஓப்பனாக பண்ணிட்டு போகிறேன் யாரும் நீங்கள் கேட்டுக்கலாம்.
ஆனால் இது இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கணுன்ற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு எங்கள்கிட்ட. ஆல்மோஸ்ட் நான் எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேலை பெண்டிங் இருக்கு எங்களுக்குமே. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இப்போ அந்த அசோசியேஷனு இவங்க உங்களுக்கு பைலா கொடுத்துருப்பாங்கல்ல, பைலா இருக்குல்ல, நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பைலா வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பைலா நீங்கள் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் தான் கேட்குறேங்க. தமிழ்நாட்டோட பிரசிடென்ட் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது முடக்கி வைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது சொல்ல கிளாரிட்டி இந்த வார்த்தை நான் போட்டு பேசுறேன். கிளாரிட்டி நிறுத்தி வைக்கணும் பண்ண அதாவது நீங்க சொல்றத நீங்க சொல்ற விஷயங்களை தெளிவாக கேட்டு இருக்கு. யாரு வந்து ஒரு அடக்குமுறைப்பா அதுல அந்த மாதிரியான வார்த்தையை பேசினா அது வந்து சரி வராது. அதாவது நீங்க சொல்ற அடக்குமுறையில பண்ணல. நான் ரொம்ப கரெக்டா ஜாதாரி பண்ணாம பிளேயர்ஸ் போவேனா எடுக்கவேனா நான் சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க பிளேயர்ஸோட நலனுக்காண்டி போராடுறேன்னு. இப்போ வந்து உங்க ஃபெடரேஷன் ஈக்குவலா வேற ஐஎஸ்பி நாங்க ஆட முடியும்னா நீங்க கேரண்டி கொடுப்பீங்க. ஐஎஸ்பி ஆட ஐஎஸ்பில கேரண்டி கொடுக்கறது ஐஎஸ்பில ஏன் ஒருத்தர் கூட எடுக்கல? போன வருஷம் ஆனாங்க. சரி ஓகே உங்க செடிக்க வரேன். இப்போ நீ ஆரம்பிச்சிருக்க அசோசியேஷன் நேஷனல் டீம் போறது எதுக்கு போகுது? நேஷனல் டீம்னால யாருக்கு என்ன பெனிஃபிட்? நேஷனல் டீம் போறது பிளேயர்ஸ் என்ன பெனிஃபிட் இருக்கு? இருங்க அவர் விளக்கம் கொடுக்குது. ஒரு ஃபீச்சர் இல்ல நீங்க ஒரு ஃபீச்சர் மேல அப்படியே இங்க ட்ரை பண்ணாரு. ஐஎஸ்பிஎல் ஆட வேண்டிய ஒரு ஃபீச்சர் மேல நீங்க அப்படி சொல்லவே நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ஃபீச்சர் ஏன் சொல்லவே இல்லை. நீங்க என்ன நோக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்றீங்க? நான் என்னோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன். அப்படின்றப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு பிளேயர் மொத்தம் வாட்டி போயிருக்கான் பெங்கால் டோர்னமெண்ட்டுக்கு. அந்த விசிபிலிட்டி எப்படி கிடைச்சிச்சு? இந்தியா கப்பை பார்த்து அந்த அன்னைக்கே தமிழ்நாட்டில கான்டாக்ட் பண்ணி அந்த அன்னைக்கே பாபு நம்பர் வாங்கி அப்படி போய் விளையாண்டா வந்து பிஜிபி. ஓகேவா? சரியா? பெங்கால் அவனுக்கு என்ன பெனிஃபிட் வந்து நீங்க கேங்க. அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன பெனிஃபிட் கேக்குறீங்களா? இப்ப நாட்டுல போய் விளையாடுறதுனால அவனுக்கு நல்ல பேமெண்ட். அந்த அந்த பர்டிகுலர் பீரியட்ல ஒரு வாரம் 10 நாள் விளையாடுறது மட்டும் நல்ல பேமெண்ட். அதுல இருந்து இப்ப 3 மாசம் சீசன் சொல்லுவாங்க. 3 மாசம் விளையாடுற சான்ஸ் வந்துருக்கு. ஆனா இன்பிட்வீன்ல அஸ்வின் சார் கால் பண்ணி கேட்டு அவன் பேர் அண்ணா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இதெல்லாம் நான் எதுவுமே பேசவே இல்லை. அஸ்வின் சார் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது நான் பாபுவோட பேரை சொன்னேன். பாபுவோட பேரை சொல்லும்போது அவர் கூப்பிட்டு கேம்ப்ல கூப்பிட்டு அவர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு. நல்லா பண்ணான். அங்க உள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால நீ ஐஎஸ்பிக்கு அப்ளை பண்ணாதா, நீ வந்து இந்தியா கப் ஐஎஸ்பிக்கு அப்ளை பண்ணாத, வேற எந்த டோர்னமெண்ட் ஆடாத, பிஜிபி மட்டும் ஆடிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் அஸ்வினியா பாபுட்டு சொன்னது நம்பிக்கையோட பாபு பண்ணி கேட்டுக்கிட்டு நாட்டுல போய் ஆடுறோம் என்ன பெனிஃபிட் கேட்டீங்கல்ல. இங்க இருந்து நம்ம போறனால நம்ம பிளேயர்ஸ் ஏன்னா நம்ம வெளியே போகும்போது நாட்டில் உள்ள பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ளேயே இருந்தா இந்த லெவல்ல தான் சம்பாதிக்க முடியும். அவன் டேலண்ட்டை வச்சு அவன் பை பர்த்டே அவன் கிரிக்கெட் இருக்கு, உடம்புல கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா அவன் டேலண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வெளிநாட்டு போய் போய் தான் ஆகணும். இப்ப பிஜிபி ஆடுறான், இந்தியா கப் ஆடுறான்னா அங்க இருக்கிற பிளேயரை பார்ப்பான். இந்தியா கப்போ இல்ல வந்து ஐஎஸ்பி பார்ப்பான். அப்ப சொல்லுவான் இவன் நல்லா போடுறான் அப்படின்னு. அப்போ அவன் ஐஎஸ்பியில் செலக்ட் ஆகி ஆக்ஷன் டேபிள்ல போய் உட்கார்ந்தா 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்பதான் அவனுக்கு பேஸ் 3 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஎஸ்பி மட்டும் கிடையாது. எக்கச்சக்க டோர்னமெண்ட் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கு, உருவாக போகுது, நிறைய இருக்கு.
பேர் தேர்வு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட 10 பேர் மட்டும் போகாம எல்லா மாவட்டத்தில் தேர்னாலும் பெருசுலயே வரணும். அதுக்கான செலக்ஷன் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும். இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் வர சொல்லி கொடுத்தா இது நார்த்து போய் விளையாடுற ஒரு பேர் என்ன கேட்டாங்க. நார்த்து பேர் ஒரு வருஷத்துக்கு 12 இருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க மினிமம். எக்கச்சக்க கவர்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா பிளேயர்ஸ் அடே இருக்கு. 8 ல இருந்து 10 ஓவர் கொடுத்தாங்க. வெரி லிமிட்டட் ஓவர்ல 1 ஓவர் 2 ஓவர் தான் போறதுக்கு சான்ஸ். 6 பால் 12 பால் தான் போடணும். T20லயே ஐபிஎல்லையே 4 ஓவர் 24 பால் போற பவுலர்னா நீ கிராக்கிங். எவன் வந்து நீங்க ஆக்ஷன்ல போற ஐபிஎல்ல அவன் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பால் போட்டு அவன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து போட்டான குடுமை. இன்னைக்கு வந்து சென்னையிலயே பெங்களூர்லயே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இல்ல. ஏன் இல்லன்னா நம்ம இதுக்குள்ளே விளையாடிட்டு வெளியே போல விசிபிலிட்டி இல்ல. அதை நான் செய்யணும். ஒருத்தர் வந்து என் ஹெல்ப் கேட்கும்போது நீங்க பண்ணுங்க பாய் என்ன இவங்க கிட்டே நான் அதை தான் சொன்னேன், இவங்க கிட்டே நான் அதை தான் சொன்னேன். உங்க கையில இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உங்க கையில இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். நீங்க எனக்கு பண்ணுங்கண்ணே. ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல பிளேயர் பெனிஃபிட் மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க இல்ல இப்ப இவரு ஷஃபி பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பொருளாதாரத்துல நல்லாவே இருக்கிறார். அவரால் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம போறது கிடையாது. ஏன்னா கண்டவாளையில ஒருத்தர் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பின்னால் வரைக்கும் யாரும் வெளி ஸ்டேட்டுக்கு எடுத்து போற வெளி ஸ்டேட் தான் நார்த்துன்னு சொல்றேன். கேரளா பெங்களூர் பக்கத்துல வெளி ஸ்டேட் சொல்றேன். நார்த்துன்னு சொல்றேன். ஏன்னா கேரளாவுக்கோ பெங்களூருக்கோ போறதுனால பெரிய லெவலில் நமக்கு விசிபிலிட்டி கிடைக்காது. நார்த்துக்கு போகும். இந்தியாவுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவு. அதுக்கு சீன் ஒண்ணே கொஞ்சம் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா இது அடிக்கடி பாசிபிள் தான் கேட்டேன். இல்ல ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பண்ண முடியாது. அவர் ஹெல்ப் பண்றவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இத்தனை காலமா தமிழக டென்னிஸ் கிரிக்கெட் எப்படி இருக்குதோ அதை இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிராஸ் ரூட் வின் கொண்டு வந்தாங்களோ அதுதான் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. நான் உள்ள வந்து அந்த சரி முதல் முறையா இந்த மாதிரி வெளி ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை ஏன் நம்ம நடக்க முடியாது? ஏன் ஊர்ல தமிழ்நாட்டில் ஆளுநர் டோர்னமெண்ட் நான் நடத்துவேன்னு சொல்றவங்கள ஏன் நம்ம வந்து ஆளுநர் தெரிவிக்கூடாது? எத்தனையோ ஸ்டேட் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே கூப்பிட்டு சரி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா நீங்களும் இவரு தான் வருது. ஏன்னா இவரு 2 வருஷமா இந்த கான்டாக்ட்ல இருக்காரு. இதை என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி பண்ண போகிறோம் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? பொது வழியில நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பிரசாத் ஓகே நான் சொல்ல ஏன் சொல்லலைன்னா ஆல்ரெடி இதே மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. எதுவுமே நடக்கல. அதனாலதான் யார் சரி பண்றவங்க பண்ணட்டும், யார் பண்றவங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லல, நீங்க இதை பண்றீங்கன்னு நான் கேட்கல, எதுவுமே சொல்லல. நீங்க பண்ணுங்கண்ணே, நான் வர்றேன். எனக்கு அத்தாரிட்டி லெவல் கொடுங்க நான் கேட்டேன். அத்தாரிட்டி லெவல்னா இப்ப சொல்றாங்கல்ல எந்த விதத்திலுமே உள்ளூர் கிரிக்கெட் உள்ளே வரக்கூடாது. அதனாலதான் 10 பிளேயர்ஸையும் 10 ஸ்பான்சர்னு சொன்னாரு. ஆரம்பத்துல இருக்க என்னை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? பிளேயர்ஸோட பெனிஃபிட் பத்தி பெருசா எடுத்து பேசுறேன். என்னை மட்டும் தான் கரெக்ட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்காரு. நான் எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனை எனக்கு தெரியல. அவருக்கு என்ன பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. ஓகேவா?
அவர் பர்சனலா போறாரு. அவர் சொன்ன அந்த பிளேஸை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் இவங்க அசோசியேஷன் ஆரம்பிச்சது பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. பிளேஸ் போறத பத்தி வருத்தம். நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். உங்க எல்லாத்துக்குமே உஸ்மான் பட்டேல் ஒரு கிரிக்கெட் பிளேயரை பத்தி நல்லா தெரியுமா? உஸ்மான் பட்டேல் எந்த காலத்துலயும் ஒரு பிளேயர் பெனிஃபிட் ஆன மாதிரி கவர்மெண்ட் ஜாபோ எதுவுமே வாங்க முடியாது. பிளேயர் பெனிஃபிஷரியா எதுவுமே வாங்க முடியாது. ஸோ இந்த அசோசியேஷன் அப்படி கிடையாது. மொபைலே எடுத்து பாருங்க, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அந்த ஒரு ரீசனாக தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல கன்ஃபார்மா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணுங்க, இதே ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அதெல்லாம் மாற்றத்தை எல்லாமே கொண்டு வருவாங்க. அந்த மயிலாளருக்கு சொல்லுவாங்க, அவங்க மயிலாளர் எங்க கொடுக்கவே இல்லை. நீங்க அதுக்கடை நீங்க இருக்கு சொல்றீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுல கூட பெனிஃபிட் சொல்லிட்டா ஐஎஸ்பில ஏசல ஐஎஸ்பில அவன் வந்து ஒரு கேள்வியே கேட்க முடியல. அவனால யாரும் கேட்பேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருந்தா கேள்வி கேட்கறதுக்கு என்ன எடுக்கல அப்படின்னு இந்த ப்ரொஃபைல ஷோவே பண்ணல. உங்களை கேட்க முடிஞ்சா அப்ப டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருந்தா தான் அந்த ஆபீஸ்ல நிற்க முடியும். எப்பதான் கேள்வி கேட்க முடியும். நான் ஒரு அவங்களுக்கு எம்சில நடந்துக்கல டிஸ்ட்ரிக்ட் ஆளு எவ்வளவு பண்ணிட்டு தெரியும். நான் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது செலக்ஷன் எல்லாம் அது அது கேஸ் காரணம். ஐயா அவரு ஏன் வந்து பேசுறாங்க? நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. அதுவும் நீங்க என்ன பேசுறாங்க? நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஏன் அதை பத்தி நீங்க பேசலாம்? அதுக்கு என்ன வரலையாமா? என்ன வரல? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க. சரி நீ கரெக்டா பதில் சொல்லுங்க. என்ன ஆடு இருக்குன்னா சும்மா காசு கட்டிட்டு வரல. காசு கஷ்டப்பட்டு காசு கட்டி செலக்ஷன் வரும். அந்த மாதிரி தான் வரும். என்ன ப்ரூஃப் சொல்லுங்க. எல்லாருமே ஓப்பன் சொல்லுங்க. எதுக்காக கேட்டா அசோசியேஷன் பொறுப்பு தருமா? அதான் கேட்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா அதான் மாதிரி கேட்கிறேன். அதான் கேட்கிறேன். இது இதுல கரெக்டா இருக்குமா? அதான் கேட்கிறேன்.
ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த அசோசியேஷனோட சிச்சுவேஷன் என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய மார்ச் 28 வர 28ஆம் தேதி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. புனே தானே மும்பை மகாராஷ்டிரா தானே ஸ்டேடியம்ல ஒரு மிக பிரமாண்டமான ஸ்டேடியம்ல 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச்க்கு நம்ம ஒரு 11 கூட்டிட்டு போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் யாரோ பார்த்து ஒரு விதத்தை கூட்டிட்டு போக முடியாது. செலக்ஷன் முறையில் டிரான்ஸ்பரண்டா கூட்டிட்டு போகும். இதுக்குண்டான ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம் இருக்கும் அப்படின்னா, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இதற்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி மூத்த அனுபவம் உள்ள ஸ்பான்சர்ஸா இருக்கிற இந்த மாதிரியான ஆட்களை நாம் வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த மாவட்டத்தில் நீங்க ஒரே மாவட்டத்தில் 4 பேர் இருக்கலாம், 4 பேரும் ஒரே சமமான ஒரு விஷயத்தில் இருக்கலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ஃபில் பண்ணி முதல்ல அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான பிரசிடென்ட் அவங்கள வந்து நம்ம இம்மீடியட்டா வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சு அதுல வந்து ஒரு 11 எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டுக்கு பார்க்கணும். இது எல்லாமே எப்போ போய் நடக்கணும்னா 28ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போடணும், பிளேயர்ஸ்க்கு ஜெர்சி அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த அவசரத்துல வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து 11 எடுக்கிறோம். 11 வந்து நம்ம ஜர்னலிஸ்ட் திருப்பூர் கிரவுண்ட்ல வந்து மெட்ரைட்ஸ்லயோ அது எப்படி ஷெட்யூல் தெரியல, அந்த ஷெட்யூல்ல வந்து மேட்சஸ் நடக்கும். அந்த ஒவ்வொரு 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லீக் முறையில் ஒரு 2 மேட்ச் கொடுத்து எல்லாத்துக்குமே மேட்சஸ் நடக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் நடக்கும். அதுல எந்த டீம் ஜெயிச்சது தோற்றுறது கணக்கு கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 lakhs கேஷ் பிரைஸ் உண்டான ஒரு டோர்னமெண்டா இருக்கும். அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பிளேயர்ஸுமே டாப் MVP வர மோஸ்ட் வேல்யூபிள் லிஸ்ட்ல வர ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து செலக்ஷன் பண்ணி ஒரு 30 பேர்த்த தேர்ந்தெடுப்போம். 30 பிளேயர்ஸ். அந்த 30 பிளேயரும் டிரான்ஸ்பரன்சி இருப்பாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டியில வந்து சம்பந்தப்பட்ட இப்போ முன்னோடியா இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதுல ஒரு 10 பேர் கிட்ட ஒரு புது கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டி மூலியமா தான் செலக்ஷன் நடக்கும். தனிப்பட்ட ஒரு ஆள் நானே நினைச்சாலும் ஒருத்தரை விளையாட வைக்கணும்னு நினைச்சா முடியாது. என்ன பாயிண்ட் டேபிள் எப்படி இருக்காங்களோ அதுபடி நியாயமான முறையில் தான் செலக்ஷன் நடக்கும். அந்த மெத்தேடில் பண்ணுறோம். இப்போ அது அவசரமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போவே நாங்கள் ஒரு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த சீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். அதனால நான் சொன்ன மாதிரி மாநில பொறுப்புகள் வந்து கிட்டத்தட்ட 18 to 20 பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை வந்து சமமாக இப்போ அண்ணன் இப்போ தான் பார்க்கறேன். இப்போ வந்து சொல்றேன் எல்லாத்தையுமே நான் இப்போ தான் அறிமுகமாக யார் யார் என்னென்ன பண்ணிட்டு மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்குள்ள பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா மாநில பொறுப்பு, அதாவது இப்போ ஒரு சில பொறுப்பு இருந்தாலுமே நாம வந்து யார் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் அனுமதி முடிக்கணும். நான் வந்து 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பொறுப்பு போதுன்னா அது வேறு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக என்ன பண்ணீங்க, எல்லா விஷயம் நீங்க எப்படி சர்ச் பண்றீங்களோ அதே மாதிரி நம்மளும் அதுக்குள்ளான நம்மளோட நாமெல்லாம் சேர்ந்து தான் சேர்ந்து அந்த விஷயங்களை குறித்து அவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுப்போம். தமிழ் மாநிலத்தில் வந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்போம். மேலே நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அப்போ அடுத்தடுத்து இதை பண்ணுவோம். இது வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச 10 பேர்த்தையோ வச்சு நடத்தக்கூடிய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 10 பேரை வந்து நான் பின்னாடி கூட்டிட்டு சுத்த முடியாது. ஆர்வம் உள்ள விருப்பம் உள்ள அவங்க ரத்தத்தில் ஓடிடுற டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கொடுக்கும். அதுக்கு இப்போவே இன்னைக்கே போடு, இன்னைக்கு நைட்டே போடு, நாளைக்கு காலையிலே போடு, அந்த அவசரத்தில் பண்ண முடிய வேலையும் அது கிடையாது. இப்போ நீங்க இன்னைக்கு 4 பேர் வந்து கேட்குறீங்க, நீங்க இந்த மீட்டிங் வராத நாளைக்கு 4 பேர் வந்து நீங்க கேட்டால் நான் என்ன பதில் சொல்றேன்? அவங்க மட்டும் தான் இருந்தாங்களா? நாங்களாம் இல்லையா? நான் 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 4 பேர் நாளைக்கு வருவாங்க, நான் என்ன பதில் சொல்றேன்? அதனால அவசரப்பட வேண்டாம். அப்படி அந்த போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம எங்க போவோம்? எதுவுமே நாம கேட்கறோம். நல்லா இருக்கும், பிளேயர்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இணைந்து செயல்படுங்க. முதல்ல இந்த டோர்னமெண்ட் வெற்றிகரமாக முடிப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யார் இருந்து அஃபெக்ட் போகிறோம் நமக்கு நாமெல்லாம் அண்ணனுமே பழகும். அதுக்கப்புறம் அடுத்த சீட்டுக்கு போகும். இது வந்து இப்பவே உங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும். நீங்க சொன்னது 20 போஸ்டிங் வந்து உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, இவருக்கு இல்லை. நீங்க சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஸ்பான்சர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களுக்கு கண்டிப்பா அந்த பொருள் போய் சேரும். இது உறுதி. இதுல வந்து நம்ம என்னோட சைட்லயே வந்து ஒரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் எதுலையுமே நடக்காது. அதாவது கிரிக்கெட் செலக்ஷன்லையா இருக்கட்டும், பொறுப்புகளையா இருக்கட்டும், கண்டிப்பா நல்ல நடக்கும். எல்லாம் நம்பி இதுல கை போடுங்க. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்குனால அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. வேற நீங்க சொன்ன எல்லா ஆப்ஷனுக்கும் பதில் சொல்லிட்டேன். உடனுக்குடனே பண்ணணும் சாத்தியம் இல்லாத விஷயம்.
இப்படி பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிடணும். இவங்க மாதிரி நாளைக்கு நல்ல வருவாங்க, எல்லாம் அனுசரிச்சு பேசிட்டு கண்டிப்பா நல்ல முடிவா சொல்றோம். இப்போ இதுதான் நம்ம முடிவு. இதுல வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டுக்கு வந்து யார் தகுதி அவங்கள நீங்களே ரெஃபர் பண்ணுங்க. அதாவது யார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து நாங்கள் வீட்டு நாளைக்கு ஒரு போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறோம். அதில் இருக்கிற லிங்க் பண்ணினா உங்களுக்கு சிறு தகவல்கள் தான் கொடுத்து அழிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மெயில் எங்களுக்கு வரும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்கன்னா அவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பல பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பல பேர்ல பெஸ்ட் யாருங்கிறது வந்து இதுல யாரெல்லாம் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த போஸ்ட் கொடுத்துடலாம். அவங்க அதை பேர் கூட நடக்கும். இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும். கண்டிப்பா மாவட்ட மாநில பொறுப்புகள் எல்லாத்துக்குமே ஊக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கிடைக்கும். இது போக வந்து வேற யாராவது பேசணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டாங்க. பேசாத ஆட்கள் யாராவது பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லணும்னு தைரியமா சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வேற இடத்துல சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்மளுக்கு அது தெரியும். அவங்க சொன்னாங்க ஒரு பாயிண்ட் வந்து அது உங்க மைண்ட்ல வேற ஏதாவது கருத்து சொல்லுங்க. அவங்க தான் உணவு ஏற்பாடு பண்ணிட்டு நார்த்து கூட்டு போறீங்க. அசோசியேட்ல இருந்து எப்படி செலவு பண்ணி கூட்டு போறீங்க? எப்படி செலவு பண்ணி என்ட்ரிக்கு எப்படி பே பண்ணி எப்படி கூட்டு போறீங்க? இப்போ வந்து இண்டிவிஜுவலா வந்து நான் கையில இருந்து பாக்கெட்டை போட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு எந்த இடத்துலையும் சொல்றேன். அசோசியேஷன் பண்ணுது. அசோசியேஷனுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிற பிளேயர்ஸும் கவர்மெண்ட்டும் நாமளே நம்மளுக்குள்ள இண்டிவிஜுவலா விளையாட்டு வந்து மாற்றணும். நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கார்பரேட்டோடைய பின்னணியில் நம்ம கவர்மெண்ட் நடக்கணும். நம்மளுடைய பிளேயர்ஸ் சம்பளம் வாங்கணும், நம்மளோட பிளேயர்ஸுக்கு மரியாதை வரணும், அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்க நாளைக்கு மாநிலம் போகணும். இப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணுறோம். அப்போ கார்பரேட்ஸை வந்து எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த அசோசியேஷன் மூலமாக நடத்தக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் பெரிய பெரிய கார்பரேட்டை உள்ள கொண்டு வர்றதுக்கு பாடுபடும். கார்பரேட் வச்சு வந்ததுனால எக்ஸலன் பெட்டினா உள்ள வந்துச்சு இந்தியாவில். எதுல வந்துச்சு? எக்ஸலன் பெட்னு இன்னைக்கு நான் தமிழ்நாடு இந்தியாவில் ஓடிட்டு இருக்கேன். எந்த பெட் வந்துச்சு? டென்னிஸ் கிரிக்கெட்ல ஆன்லைன்ல தான் பெட்டு இல்ல. நான் சொல்லிக்கிறேன் டென்னிஸ் கிரிக்கெட்ல ஆன்லைன்ல தான் பெட்டு இல்ல, ஆஃப்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா நார்த்ல பெட்டு போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா கார்பரேட் உள்ள வந்ததான். பிளேயர் மேல இண்டிவிஜுவலா பிளேயர் மேல பெட்டு கட்டி கார்பரேட் பண்ணி போயிட்டு இருக்கு. இது இல்லையே நார்த்ல உள்ள பிளேயர்ஸ் யாரும் எடுத்துவாங்களா? 18 ஸ்டேட்ல வந்து கார்பரேட்டோட சப்போர்ட்ல தான் வந்து டென்னிஸ் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. யாருமே வந்து பிளேயர்ஸ் சொந்தமா ஜோப் பண்ணி பணம் கட்டி பெரிய டோர்னமெண்ட் நடத்த போறது. இப்போ நாளைக்கு நம்ம போற டோர்னமெண்ட் கூட நம்ம நடத்தும் போதுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி மணிகண்டன் நடத்தும் கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் தெரியும் மேக்ஸிமம். மணிகண்டன் நடத்தும்போது அவங்க கூப்பிட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு பெட்டிங் போது சொல்லிட்டு பொள்ளாச்சிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. யாருன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் தான் கூப்பிட்டு கேட்டால் உங்கள் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பெட்டிங் போக எழுதிங்கன்னா கிரிக்கெட் சாப்பிட்டு போக அப்படின்னாங்க. டென்னிஸ் கிரிக்கெட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் கூப்பிட்டு எங்கள் அண்ணன் போலீஸ் தான் நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பார்க்க என்ன கஷ்டப்பட்டு நான் நடத்துறேன் நீ தான் பெட்டிங் போகிறேன் அப்படின்னதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் பற்றி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது பெட்டிங் வந்து ஆப்ல போயிருக்கு. ஆனால் பெட்டிங் ஆப்ல போயிருக்கு, ஆப்லையும் போகுது, ஆஃப்லைன்லையும் கிரவுண்ட் ஒர்க்லையும் பெட்டிங் போகுது மட்டும்தான். நான் சொல்லி நான் இண்டிவிஜுவலாக மேட்ச் நடத்துறேன். இப்போ நான் பர்சனலாக நான் மேட்ச் நடத்துறோம். நான் 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பேசி மேட்ச் நடத்துறோம். நான் கார்பரேட் வச்சு மேட்ச் போகிறோம். அதுதானே நான் சொல்றேன். அதுக்கு பல ஐடியாக்கள் நீங்கள் பண்ண. நீங்கள் அசோசியேட் வந்து அடுத்த பணத்துக்குனே போகாதீங்கன்னு கிரிக்கெட் வச்சு எப்படி அசோசியேட் மூவ் பண்ணலான்னு பாருன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆளை போய் ஸ்பான்சர் எடுத்து கொண்டான்னு சொல்கிறீங்க, தேவையே இல்லை. நீங்கள் அசோசியேட் முறையாக போட்டு முறையாக தலைமை போட்டு முறையான இடத்துல போட்டிங்கன்னா நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுமே 1000 ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மேட்ச் நடத்துகிறேன் நான் கட்டுறேனே, உங்கள் சங்கத்துக்கு நம்ம சரிங்க நாங்கள் சொன்ன மாதிரி சங்கம் செயல்பட்டுச்சுன்னா இந்த சங்கத்துக்கு நான் மேட்ச் நடத்துகிறேன், நான் உங்களுக்கு 2000 பணம் கட்டுறேன். ஆனால் நான் சொல்லி ஒரு உண்மையாக சொல்லணுங்கண்ணே. அண்ணே அதுதானே சங்கம். அண்ணே நான் சொல்லிக்கிறேனே, நீங்களா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இருக்கவங்களே கேளுங்க, நீங்களா பண்ண மாட்டேங்க முடிவு வராதிங்க. நீங்களா நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு போட்டு பொசிஷன் வராதிங்க. தண்டப்பணம் என்னமே சொல்லிட்டாங்க, நான் இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு போனேன் தம்பி, நான் எனக்கு தேவையான பிளேயர் வச்சு விளாட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி கேள்வி வரக்கூடாது. தண்டப்பணம் எடுத்துகிட்டு போன பெருமையாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தண்டப்பணம் இந்த இடத்துல சொன்னது வருத்தமாக இருக்குது.
ஏன்னா தனவனை எடுத்துட்டு ஒவ்வொரு செகண்ட் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ அண்ணன் என்ன சொன்னார், நான் பர்சனலாக எடுத்துட்டு போனப்பா, நான் யாரா கூட்டு போகணும்னு சொன்னார். உண்மையாகவே சொன்னார். எனக்கு பெரிய ஆனால் ஒன்றுக்கெல்லாம் வருத்தப்படுறேன், இன்னைக்கெல்லாம் வருத்தப்படுறேன். இது மாதிரி தவறுகளும் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஒன்று இல்லைண்ணே, கட்டமைப்பு ஒரே ஒன்று தான். நீங்கள் எல்லா டைரக்ஷனையும் பொசிஷனுக்குலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இயங்குவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன இயங்கணுமோ இயங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் மாற்றிட்டோம், எல்லா கட்டமைப்பும் மாறிடுச்சு, நாங்கள் பொசிஷன்லாம் மாற்றிட்டோம், சரியான நாட்கள்லாம் உள்ளே போட்டுருக்கோன்னு அழைப்பு கொடுங்க, தாராளமாக வந்து கலந்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் ஒதுங்கி இருந்துக்கிறோம், எனக்கு ஒதுக்கி விட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சுவலாக எங்களால் அங்கே இங்கே வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் ட்ராவல் பண்ணி அந்த பெரிய டிஸ்ட்ரிக்டில் வந்து விளையாடுறோம் அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸை விட அந்த எண்ட் ஆஃப் ஏரியாவில் வரதுனால எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு கடத்துல கொஞ்சம் பிளேஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். மேக்ஸிமம் ஜோபிங் இவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பிளேஸ் தெரிஞ்சிருக்கலாம். அந்த பசங்களுக்கு வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமி, ஒரு கிளப் ஒரு கிளப்ஸ். ஸோ அதோட ஓனர் வந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால அவ்வளோ ஈஸியாக இங்கெல்லாம் வந்து ஆட முடியாது. ஆனால் நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு 46 மீனான கிராமங்கள் இருக்கும். அந்த ஏரியாவில் இருந்து இதோட ரொம்ப நிறைய பிளேஸ் இருக்காங்க, நல்ல பிளேஸ். ஆக்சுவலாக அவங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது. எதுனாலன்னா நாங்கள் அதிகமாக இங்கே வந்து வெளியே வந்து விளையாடுறது. இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் தான் வந்து அங்கே இருந்து டீம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். திருச்சி அப்புறம் புதுக்கோட்டை இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போ தான் ஆட கிடைக்குது. ஆக்சுவலாக அது வந்து என்னோட சொந்த காசு கொடுத்தா நான் என் டீம் எடுத்துக்கிறாங்க. பிரைஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி வரணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தியோகம் வரும். ஓகே நம்ம போகலாம்னா பிரைஸ் அடிக்கலான்றது. இப்போ ஒரு வாட்டி தோத்துட்டோம்னா ஓகே திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்றது தான் வரும். 2வது வாட்டி தோக்கும் போது அந்த மனசு நமக்கு காசு இல்லைல்ல, திருப்பி எப்படி நம்மளால வர முடியும், அந்த ஒரு அமௌண்ட் சைடு எங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் எங்களால் வர முடியும். இப்போ சார் வந்து ஒரு வாக்கு சொல்லி ரொம்ப நன்றி சார். எங்களால் அதிகமாக நிறைய பேர் சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் சார்.